ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் நிகேஷ் அவங்களுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய நடிப்பில் இப்போ உருவாக்கிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ரிபிள். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் ஒரு போஸ்ட் மூலயமா அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் அந்த போஸ்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. கீர்த்தி சனன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து கேப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐசி ரோசட்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸில் அவங்கள பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்காக. விஜய் நம்பியாருடைய டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராமுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் போர். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுனர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. சோனம் கபூர் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் வீக்கில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க விண்டேஜ் பேட்டர்னில் லுக்கில் வந்துட்டு பல விதமான ட்ரெஸ்ஸஸில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் சூட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். டைரக்டர் வெற்றிமாறன் அவருடைய கதையை RS செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறாரு. அந்த திரைப்படத்துக்கு முக்கியமான கதாபாத்திரத்தில் சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன்லாம் நடிக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய டைட்டில் கூட இப்போ ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க, கருடன் சொல்லி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டப்பிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சூரிய அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராமில் தான் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய ஃபேன்ஸ்லாம். ஸ்ரேயா சரண் இப்போ ரீசெண்டாக ஒரு வெட்டிங் மேகசினுக்காக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ கார்ஜஸாக இருந்தாங்க. அண்ட் அவங்க வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேட்டர்ன் லெஹெங்கா. அண்ட் அதில் வந்து அவங்க வேர் பண்ணியிருந்தது துப்பட்டாவுக்கு பதிலாக அழகான ஒரு க்ராப் ஜாக்கெட் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் ஷிமரி ஒர்க்கில் இருந்தது. அண்ட் ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணி அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்தோசி ஒர்க் அண்ட் கட் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் இப்போது இன்ஸ்டாகிராமில் செம வைரலாக போயிட்டுருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜிவி பிரகாஷோடைய இசையில் வெங்கி குடும்பலாவுடைய டைரக்ஷனில் நிதன் அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்துக்கு டெம்பரவரியாக VN2 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ ஃபைனலி படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க, ராபினோட் சொல்லிட்டு. அண்ட் அதை வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. மீனாட்சி சௌத்ரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ப்ளூ கலர் சில்க் சாரியில். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஸ்டேடட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரியாக இருந்தது. அதில் அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. டைரக்டர் அட்லி அவருடைய புதிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதனுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா A for Apple. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலயமா இப்போ அவர் வந்து படத்தை வந்து தயாரிக்க போகிறாரு. அதுவும் முதலே வந்து ஹிந்தி படமாக தான் தயாரிக்க போகிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கதையின் நாயகனாக பாலிவுட் ஆக்டர் வருண் தவான் அவர்கள் நடிக்கிறாரு. அண்ட் அவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிக்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த படத்தினுடைய பெயர் வந்து VD18 சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. அண்ட் இப்போ அதுக்கான ப்ரொமோஷன், அதாவது பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்திருந்தது. அண்ட் அந்த ஃபோட்டோஸில் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது.
பூஜா ஹெக்டே இப்போ ரீசெண்டாக ஹாஃப் சாரியில் ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு கேப்ஷன் வந்து டூட்டி ஃப்ரூட்டின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் அவங்களுடைய ஃபேன்ஸால் இப்போ செமையாக ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் நம்மளுடைய சூர்யா அவர்களுடைய நடிப்பில் பேன் இண்டியா மூவியாக உருவாகிட்டு வரக்கூடிய 3D மூவி தான் கங்குவா. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய புதிய அப்டேட்டை வந்து நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வெளியிட போகிறோன்ற அப்டேட்டை படக்குழுவினர் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அஞ்சு கொரியன் இப்போ சில்க் சாரியில் ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹேண்ட் ஓவன் சில்க் சாரி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ செம வைரலாக போயிட்டு இருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.